யாக்கோபு, ராகேல் இவர்களின் குமாரனாகிய யோசேப்பை பற்றி ஒரு காரியத்தை தியானிக்கலாம். யோசேப்பு என்றால் பெருக செய்கிறவர் என்று அர்த்தம். இந்த யோசேப்பு தன்னுடைய வாலிப வயதில் தன்னை நெருங்கி வந்த இச்சையை உதறிவிட்டு பாவத்திற்கு விலகி ஓடியவர். இவர் தேவனுக்கு பயந்து தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ்ந்தவர். தேவன் மேல் நம்பிக்கையாயிருந்தவர். தன்னுடைய சகோதரர்கள் தனக்கு தீங்கு செய்த போதிலும் மனதார அவர்களை மன்னித்து அவர்கள் மனம் திரும்ப வாய்ப்பு கொடுத்தவர். மனப்பூர்வமாய் தன் சகோதரர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டவர். நாமும் இந்த யோசேப்பை போல நம்மை நெருங்கி வரும் எல்லா பாவங்களையும் உதறி தள்ளிவிட்டு தேவனுடைய பாதையில் ஓட வேண்டும். அனுதினமும் தேவனுடைய பிரசன்னத்தில் வாழும் பொழுது நம்மால் பாவத்திற்கு விலகி ஜீவிக்க முடியும். மன்னிக்கும் மனப்பாங்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தில் ஆதியாகமம் 39:2 கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான் என்று வாசிக்கின்றோம். நாமும் தேவனுக்கு முன்பாக உண்மையாய் வாழவும் அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவர்களாகவும் பாவத்தோடு நெருங்காமல் தேவனோடு நெருங்கி ஜீவிக்க பிரயாசப்படுவோம் என்றால் யோசேப்போடு இருந்த கர்த்தர் நம்மோடு இருந்து நம்முடைய காரியத்தை வாய்க்க செய்கின்றவராயிருக்கின்றார். தேவனுடைய வருகை சமீபமாயிருக்கின்றது. பாவத்திற்கு விலகுவோம், தேவனோடு நெருங்குவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.